அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சேலத்தின் எழில்முகம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அநேகமாக இந்த அரங்கத்தில் வெளியூர்காரன் ஒருவன் இருப்பான் என்றால் அது நானாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தனை முகங்களும் சேலத்தின் எழில் முகமாகவே இங்கு காணப்படுகிறது. பொதுவாக ஒரு ஊரை பற்றி, அந்த ஊரின் வரலாறு பற்றி அடுத்த தலைமுறைக்கு எழுத வேண்டும் என்று நினைப்பதே ஒரு ஆகச்சிறந்த ஒரு பண்பாகவே நினைக்கிறேன். பிறந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும், பிறந்த மண்ணை எங்கேயாவது அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கும். ஆனால் அது வெகு சிலரால் மட்டுமே அதை ஒரு செயலாக்கம் செய்ய முடிகிறது. சினிமாவில் கூட ஒரு பிரபலமான வசனம் உண்டு. மதுரையை பற்றி சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு விஷால் இருக்கார், சசிகுமார் இருக்கிறாரு. சென்னையை பற்றி நான் தானே இருக்கிறேன் பேசுகிறதுக்குன்னு சந்தானம் சொல்லுவார். இப்போ அதே மாதிரி சேலத்தை பற்றி பேசுனதுக்கு எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சேலத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது இங்கு அன்பு சகோதரர் எழில் இருக்கிறார். அதாவது சொந்த ஊர், சொந்த வீடு, சொந்த மண் அப்படி எழுதும்போது, இந்த புத்தகத்தை படிக்கும்போது எந்த அளவுக்கு எழுதினவருக்கும் இதை படிக்க போகிறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு அந்த சிலிர்ப்பு, அந்த உணர்வு எனக்கு நிறையா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சொந்த ஊர்னு எதுவும் கிடையாது, சொந்த மண்ணுன்னு எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாடோடி மாதிரியான ஒரு வாழ்க்கையை கடந்த 3 தலைமுறையாக வாழ்ந்த ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். இந்த மாதிரியான புத்தகத்தில் படிக்கும் பொழுது அதனுடைய உண்மையான உணர்வு அப்படிங்கிறது எனக்கு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. எப்படி ஒரு மண்ணை ஒரு மனிதனால் இவ்வளோ நேசிக்க முடியும், எப்படி ஒரு மண்ணை ஒரு மனிதனால் இந்த அளவுக்கு கொண்டாட முடியும் அப்படிங்கிற அந்த சிலிர்ப்பு மண் தொடர்பான எந்த தொடர்பும் இல்லாத எனக்கு உங்கள் எல்லாரையும் விட அதிகமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படி ஒரு நாடோடி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்த அந்த கோவில்பட்டி மண்ணை பற்றி நான் எழுதுனேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, நீங்கள் இந்த ஊரில் எவ்வளோ நாளாக இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு 10 வருடம் அப்படின்னு சொல்லலாம். 10 வருஷத்துக்கெல்லாம் உனக்கு என்ன அந்த வரலாறு பற்றி தெரியும், கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி நில்லுன்னு சொல்லிடுவாங்க. சரி, அந்த 10 வருடத்திற்கு பிறகாக நான் வாழ்ந்த பெரம்பலூர் மண்ணில் இருக்கிற ஒரு ரஞ்சன்குடி கோட்டையவோ எதையாவது ஒன்று எழுதணும் அப்படின்னா, உனக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போயிடணும், வரலாறு எழுதுறதெல்லாம் உன் வேலை கிடையாது, அதை நாங்கள் எழுதிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிடுவாங்க. சரி, அதற்கு அப்புறமா போய் நம்ம வாழ்ந்த சென்னையில் மெரினா பீச்சை பற்றி எழுதணுன்னா, மெரினாவுக்கு வந்தோமா, கால் நினச்சோமா, கடலை வாங்கி சாப்பிட்டோமான்னு போயிடணும். இப்படியெல்லாம் இதெல்லாம் உட்காந்து எழுதக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி நின்று காற்று வரட்டும் அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. ஸோ ஒரு அடையாளமற்ற ஒருத்தனுக்கு ஒரு அடையாளப்படுத்தின ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு பெருமையாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஐயா அவங்க சொல்கிறப்ப லீபசார் தலைவரை சொன்னவங்க கூட சில இதை விட்டுட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பாக ஆவணப்படுத்தணும். எப்படி ஆவணப்படுத்தணும் அப்படின்னா, ஆவணப்படுத்துறதுக்குன்னு எதுவும் மொழி கிடையாது, இது கிடையாது. நமக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் நமக்கு என்ன உணர்வு அதை கொடுத்துச்சோ அதை அப்படியே ஆவணப்படுத்தலாம். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தெரிந்த மொழியில் அவரவருக்கு தெரிந்த அனுபவத்தில் ஆவணப்படுத்தலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது இப்படித்தான் எழுத வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. அவரவர்கள் அனுபவம், அவரவர்கள் மொழி. அதனால் தயவு செய்து தோழர் எழில் அவர்கள் 2ஆம் பதிப்பு கொண்டு வரலாம். இதில் விடுபட்ட அனைத்தையும் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கலாம். ஏன் அப்படி என்றால், 15 ஆண்டுகளுக்கு முன்பாக
நான் பார்த்த சேலம் வேறு, இப்பொழுது நான் பார்க்கும் சேலம் வேறு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த சேலம் வேறு, இப்பொழுது பார்க்கும் சேலம் வேறு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாவட்டத்தில் துணை ஆட்சியராக இருந்து 2-3 பாலங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பொழுது கையளவு தண்ணீர் விட்டு போனேன். இப்பொழுது வானம் அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. நீங்கள் இங்கே கூட சொன்னார்கள், இந்த புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறார்கள், விரைவில் சேலத்தில் இருந்து சொந்தமாக விமானம் தயாரித்து அனுப்புவோம் என்று. நீங்கள் விமானம் தயாரிப்பீர்களோ இல்லையோ, நிச்சயமாக நிலாவுக்கு பாலம் அமைத்து விடுவீர்கள். எப்படி சொல்கிறேன் என்றால், இப்பொழுது இருக்கும் 2 அடுக்கு பாலத்திலிருந்து பார்த்தாலே நிலா பக்கத்தில் தான் தெரிகிறது. அதன் மேல் இன்னொரு அடுக்கு கட்டிவிட்டால் நிலாவை தொட்டு விடலாம். அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி இருக்கு. ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும் பொழுது சேலம் வேறொரு முகமாக இருக்கிறது. அதனால் இந்த சேலத்தை பற்றி எழுதுவதற்கு தீராத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை நான் இதை 4 விதமாக பிரித்து பார்த்தேன். இந்த புத்தகத்தின் 4 முகங்கள். அதில் ஒரு முகம் கோவில்கள், நிறைய கோவில்கள் எழுதியிருக்கிறாரு. 2வது முகம் உணவு விடுதிகள். 3வது முகம் இங்கு இருக்கும் முக்கிய இடங்கள். 4வது முகம் இங்கு இருக்கும் முக்கிய பிரமுகர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு முன்பாக இந்த அரங்கத்தில் இருக்கும் நீங்கள் நிச்சயம் இதில் இருக்கும் அத்தியாயத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25% அத்தியாயமாவது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த புத்தகத்தை படித்து பார்த்துவிட்டு இன்னும் 25% இடங்களுக்கு நீங்கள் நிச்சயம் போக ஆசைப்படுவீர்கள். இன்னும் 25% இருக்கும் அடையாளங்கள் உங்கள் காலத்திற்கு முந்தைய காலமாக இருக்கலாம். அதை படித்து பார்த்து நிச்சயம் புலங்காகிதப்படுவீர்கள். இன்னும் 25% இடங்களுக்கு உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை கொண்டு போய் சேர்க்க நீங்கள் நிச்சயம் விரும்புவீர்கள். ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய மண்ணை நேசித்து ஒவ்வொரு வரியாக உள்வாங்கி எழுதியிருப்பார் என்று அறிய முடிகிறது. இங்கே இருக்கும் மனிதர்கள் அந்த அத்தியாயங்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த சேலம் 1792வது மாவட்டமாக தான் உருவாகி இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதற்கு முன்பாக மைசூர் சாம்ராஜ்யத்திலிருந்தே இதனுடைய பெருமை இருக்கிறது என்பதை இங்கு அறிய முடிகிறது. இப்படியான கூட்டங்கள் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்திற்கான விமர்சன கூட்டங்களாகவோ அல்லது இந்த சேலத்தின் முகம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கூட்டங்களாகவோ அதில் கலந்து கொண்டால் நானே இன்னொரு புத்தகம் எழுதி விடுவேன் போல இருக்கிறது. அந்த அளவுக்கு விஷயங்களை நீங்கள் இங்கு கொட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். நான் முதலில் சென்ற ஒரு இசையமைப்பு கூடம். எனக்கு இசை தொடர்பான விஷயங்கள் நிறைய பிடிக்கும். இலக்கியத்தில் நான் முதலில் ஒரு இசையமைப்பாளராக ஒரு மனிதனுடைய உள்ளங்கையை பற்றி கொண்டால் என்றால் அது தோழர் தாஜ்நூர் அவர்கள்தான். அது வரைக்கும் இசையமைப்பு கூடம்னா எப்படி இருக்கும்னே தெரியாது. ஒரு இரவு முழுக்க என்னை அங்கு இசையால் அந்த அரங்கத்தில் நிறைத்திருந்தார். முதலில் பெரியாரினுடைய முழுமையான முகத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்றால் அது நம்மளது மருத்துவர் சசிகுமார் அவர்கள் அறையிலிருந்து தான். எனக்கு இருக்கும் இந்த குறுகிய கால அளவிலேயே முதன் என்று சொல்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த முகமாக விளங்கும் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒவ்வொன்று புதிய விஷயங்களை நீங்கள் இந்த புத்தகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை இருக்கிறது. நீங்கள் ஒரு புத்தகத்தின் இந்த அட்டவணையில் திருப்பிவிட்டால் எந்த பக்கம் இருந்தாலும் அம்மாப்பேட்டை ஸ்பெஷல் அல்வா புட்டு நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் இருக்கும் இந்த குறுகிய காலத்தில் நான் சென்று சாப்பிட ஆசைப்படுகிற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரெங்கவிலாஸ் கடையில் காலையில் அருமையான ஆட்டுக்கறி குழம்பும் இட்லியும் தருவாங்கிறத எனக்கு போன வாரம் தான் தெரிஞ்சது. இனி இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த காலங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் போய் அந்த இடத்தில் இருந்து அந்த மனிதர்களை வாழும் மனிதர்களை வாழ்ந்த இடங்களை பார்த்து விட வேண்டும் என்பதுதான் எனது எஞ்சிய காலத்தின் ஆசையாக இருக்கிறது. இப்படி ஒரு
சிறந்த அடையாளத்தை ஏற்படுத்தி நம் ஒவ்வொருவருக்கும் சேலத்தினுடைய முகத்தை அவருடைய எழில் முகமாக காட்டிய தோழர் எழில் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அன்பு சகோதரர் எழில் இளங்கோ அவர்களுக்கும் அவரது வாரிசான ஓம் அவர்களுக்கும் இன்னும் இங்கு குடும்பி இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அருமையான தருணத்தில் எனது வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.